ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பலாக்காய் ரா ஜாக் ஃப்ரூட் எப்படி மசாலா போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஜாக் ஃப்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏர்லி மார்னிங் சமைக்க போகிறதுனால நான் முதல் நாள் நைட்டே கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நறுக்குனீங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ ஒரு மசாலா பேஸ்ட் நான் அரைக்க போகிறேன். அதுக்கு வரமிளகா, சோம்பு, சீரகம், கொஞ்சம் தேங்காய், அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். ஸோ டேஸ்டியான இந்த பிளாக்கா மசாலையை ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சுன்னு. இப்போ நல்லா திக்காக மசாலா பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இறக்கிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.